संगालित वसुपतये नम उग्रालित भीमालित नमो अग्रे वधालित नमो हंत्रे दहनीयसे नमो वयं वै श्रवणाय कुर्महे काम कामाय मह्यं कामेश्वरो कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः यो वै போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ईशानां द्रवध्यानां ईश्वरभूतानां ब्रह्माण्डे ब्रह्मासुभोमियत्तदा शिवं सर्वमङ्गलमङ्गल्ये श्री सर्वार्थसाधके शरण्ये ब्रह्मेणे करुणावरुन्दे भवन्ति भवति ऊर्ध्वे मुञ्जाः ऊर्जमेवं एतत्कर्म यदस्ववेधस्वमर्ये सकलक्षेमाभिवृद्धिरस्तु सर्वोदृढगात्रदासिद्धिरस्तु कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः सकलक्षेमाभिवृद्धिरस्तु सर्वोदृढगात्रदासिद्धिरस्तु त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनं उर्वारुकमिमाय सलिलानितक्षत्येकपदे द्विपदी साचतुष्पदी अष्टापदी नवपदी परिवार परिवृतस्य श्री राजेन्द्र चोलेश्वरेण स्थापित वैभवाकारस्य सहस्र वर्षंगतस्य परमेश्वरस्य बृहन्नायिके अम्बासमेत भृगीश्वर परमेश्वरस्य प्रसादेन त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनं उर्वारुकमिमाय सलिलानितक्षत्येकपदे द्विपदी साचतुष्पदी अष्टापदी नवपदी परिवार परिवृतस्य श्री राजेन्द्र चोलेश्वरेण स्थापित वैभवाकारस्य सहस्र वर्षंगतस्य परमेश्वरस्य बृहन्नायिके अम्बासमेत भृगीश्वर परमेश्वरस्य प्रसादेन नमः सोमाय च रुद्राय च नमः संगालित वसुपतये च नम उग्राय च भीमाय च नमो अग्रे वधाय च नमो हंत्रे दहनीयसे नमो वयं वै श्रवणाय कुर्महे काम कामाय मह्यं कामेश्वरो कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः यो वै போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி तो ये तस्वीरें आप देख रहे हैं प्रधानमंत्री
கங்கை வரை சென்று படையெடுத்து வெற்றி கொண்டு கங்கை நீரை கொண்டு சோழ கங்கம் என்கிற பொன்னேரியை அமைத்த ராசேந்திர சோழன் கட்டமைத்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கை நீரை புனித நீராக கொண்டு வந்து அவர் வடிவமைத்த ராஜராஜ சோழேஸ்வரத்திலே கங்கை கொண்ட சோழேஸ்வரத்திலே இந்திய பேரரசனுடைய பிரதமர் நரேந்திர மோடி வழிபட்டு தீப ஆராதனை செய்து கங்கை நீரை அவர் கொண்டு வந்திருக்கிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராசேந்திர சோழன் கொண்டு வந்த கங்கை நீர் மீண்டும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கரங்களால் இன்றைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய சோழீஸ்வரத்திலே மீண்டும் கங்கை நீர் வந்திருக்கிறது. 1000 ஆண்டு கால வெற்றியை மீண்டும் நினைவூற்ற வகையிலே இந்த விழாவானது நடைபெறுகிறது. சோழ கங்கம் என்கிற பொன்னேரி அமைத்த ராசேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்த 1000 ஆண்டு விழா, அவருடைய பிறந்த ஆடி திருவாதிரை நட்சத்திர விழா என்று முப்பெரும் விழாவாக அங்கு நடைபெறுகிறது. அங்கு உலகத்தினுடைய பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிற கங்கை கொண்ட சோழபுரத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு 1023 கங்கையினுடைய வெற்றியை ராசேந்திர சோழன் பதிவு செய்தார். அந்த வெற்றியின் நினைவுபடுத்துகின்ற வகையில்தான் அன்றைக்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்கிற சோழ பேரரசனுடைய தலைநகரை நிர்மாணித்தார். அதனுடைய 1000 ஆண்டு நிறைவு இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி கங்கை நீரை ராசேந்திர சோழன் நிர்மாணித்த கோவிலே பெருவுடையாருக்கு கங்கை நீரை புனித நீரை அபிஷேகத்திற்கு கொண்டு வந்து தீபாராதனை காட்டி சிவனை போற்றி வணங்கி இருக்கிறார். இதற்கு முன்பாக தொல்லியல் துறையினுடைய புகைப்பட கண்காட்சியை பார்த்தார். சோழ மன்னர்களுடைய பெரு வெற்றி, ஆட்சி திறன், நிர்வாக மேன்மை, மேலாண்மை திறன் உள்ளிட்டவற்றையெல்லாம் வியந்து உலகம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற சூழலில் அதை இந்திய பிரதமரும் வியந்து கேட்டறிந்தார். இன்றைக்கு வழிபாட்டை நடத்தி பெருவுடையாரை வழிபட்டு அடுத்து பெருவுடை அம்மாள், பெருவுடை பெரிய நாயகியை அடுத்து வழிபடுகிறார். நவக்கிரகங்களுடைய ஒரே தூணில் அமைந்திருக்கிற நவக்கிரகம் இந்த கோயிலில் தான் அமைந்திருக்கிறது. மகிஷாசுரவர்த்தினி ஆலயம் இங்கு தான் அமைந்திருக்கிறது. மிக பிரம்மாண்டமான விமானம், கொடி கம்பம், பெரிய நாயகி என்று பெருவுடையாரோடு அமைந்திருக்கிற இந்த கோயிலிலே வழிபடுவது என்பது ஒரு சிறப்பு. 1000 ஆண்டு வரலாற்றை தாங்கி 1000 ஆண்டு வரலாற்றை சுமந்து நிற்கிற திருக்கோயில், பெருங்கோயில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் தற்பொழுது சோழ தேசத்திலே வழிபாடு செய்திருக்கிறார். அடுத்தடுத்து நிகழ்வுகளும் பங்கேற்கிறார். மிக பிரம்மாண்டமான அவருக்கு இந்த கட்டுமானத்திற்கு வருகிற இந்த பிரதமருக்கு பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்றதும் புனித கங்கை நீரை தன் கரங்களில் ஏந்தி பிரதமர் சென்று வழிபட்ட காட்சிகளையும் பார்க்கிறோம். கங்கை கொண்ட சோழீஸ்வரத்திலே பெருவுடை நாயகரை, பெருவுடையாரை வழிபட்டிருக்கிறார். தேவாரம், திருவாசகம், திருப்பல்லாண்டு, திருப்பா, திருமந்திரம், பெரிய புராணம் என்கிற 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக மாணிக்க வாசகருடைய திருவாசகம், திருக்கோவையார், அடுத்து திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, 5 மந்திரங்களை, பஞ்ச மந்திரங்களை சொல்லி மகா பெருவுடையாருக்கு தன் கரங்களால் தீபாராதனை காமித்து மகா ஆரத்தி எடுத்து புனித கங்கை நீரை கொண்டு வந்து மீண்டும் ஒரு வரலாற்று நிகழ்வு என்றே இதை சொல்லலாம். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அன்றைய சோழ பேரரசனுடைய பெருமன்னன் கொண்டு வந்து நகரை நிர்மாணித்தார், ஏரியை கட்டுவித்தார். அந்த கங்கை நீர் மீண்டும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு தற்பொழுது வந்திருக்கிறது.